இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கலாட்டா அவார்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதான் பார்க்கலாமா? ஓகே. Galata Nakshatra Awards 2025 Digital Creators of the Decade Social Revolution and the award goes to Mr. Gopi and Mr. இதுக்குதான் பண்ண சொன்னாங்க. நான் ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் இந்த இது பண்ணாங்களா சோசியல் பாவங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி நீ வந்து டீசென்ட்டாவா சொல்ல மாட்டியா சுதாரு? நீ தான் சொல்லுது என்ன இது? எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். இவங்க ட்ரெண்ட் செட்டர்ஸா இல்ல இவங்க தான் ட்ரெண்டையே செட் பண்றாங்களா? ஐயோ சீரியஸா எனக்கு அந்த டவுட். இவங்க தான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ட்ரெண்ட் நடக்கும், நாங்க அப்படியே ஊதிக்குவோம் இங்க. சீரியஸாங்க நீங்க ட்ரெண்ட் செட்டர்ஸ் இல்ல, ட்ரெண்டையே நீங்க தான் செட் பண்றீங்கன்னா காமெடி மட்டும் இல்லாம any topic under the sky, let it be family, let it be friends, let it be social issue, அது எதுனாலும் அத வந்து ஹியூமர் கலந்து ஒரு ரசனையோட குடுக்கறதா தான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கீங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் லால் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் கையில இருந்து அவார்ட் வாங்கினது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பொதுவாகவே அவார்டு வாங்கினா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு அந்த மாதிரி. நட்சத்திர அவார்டு வந்து இதோட 2வது தடவைன்னு நினைக்கிறேன் அந்த மண்டை. ஸோ அது வந்து ஆமா ஒன்னு அவனுக்கு இப்போ இன்னொன்னு நான் வச்சுக்கிறேன். சூப்பர், ரெண்டு பேரும் ஒரு வீட்ல வெச்சுக்கலாம். ஆமா ஆமா சூப்பர். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு காமெடி பண்ண போறோம்னாலே ஐயோ இவங்க இப்படி எடுத்துப்பாங்களோ அப்படி எடுத்துப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். நீங்க வந்து சோஷியல் அந்த விஷயமாவும் நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சா? பண்ணும்போதே ஒரு 1000 தடவை யோசிப்போம், இதை பண்ணா எப்படி இருக்கும், இதை பண்ணலாமா வேணாமா, இது எப்படி கொஞ்சம் சாஃப்டா எப்படி சொல்ல முடியும்னா யோசிச்சு பண்ணுவோம். பண்ணதுக்கு ரிசல்ட் வந்தோடனே அது பார்ப்போம். போட்டாச்சு வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், அடுத்து என்ன செய்யலாம், ஃபியூச்சர் இது இல்லாம என்ன அப்படி எப்படி பண்ணிக்கலாம், என்ன அப்படி சாஃப்டா பண்ணலாம், வர கமெண்ட்டை எப்படி எதிர்க்கலாம், ஆமா அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு உங்ககிட்ட இருந்து. சோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ இதை ஏன்டா பண்ணோம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதான் ரிக்ரெட் பண்ணி என்ன ஆகுது, போட்டாச்சு அவ்வளவுதான்ற மாதிரி. நியூஸ் வந்தது வந்தாச்சு, கமெண்ட் வந்தது வந்தாச்சு, செஞ்சாச்சு. ஆனா தைரியமா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தியா? பழகிருச்சு. சூப்பர்யா. எனக்கு வந்து உங்களுடைய பரிதாபங்கள் அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். எனக்கு வந்து ஆன் தி ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு 3 பரிதாபங்கள் ஏதாவது ஒன்னு அவார்ட் ஃபங்க்ஷன் பரிதாபங்கள் பண்ணிடலாம். பண்ணலாம். காதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இப்போ வந்து சுதா இப்ப நான் தான் வந்து ஆங்கர் பாங்கல் பண்ணிடலாம். பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஆங்கர் வர. இப்பொழுது வெல்கம் டு கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கூட இவர் வந்திருக்காரு. இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா 1000 விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் 1009 வந்து சொல்லணும்னா இவர் ஒரு மிக சிறந்த ஸ்பான்சர் விட்டீங்க. ஸ்பான்சர் விட்டுட்டானா? ரைட், டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வந்து இந்த இடத்துல விட்டுட்டேன் நானு. அப்படி நிக்க வைங்க அப்படி கொஞ்சம். எது இன்னொரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி. இல்ல நீயே வந்து கேளு. இல்ல கேளு, இதே வேலையா போச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். கொடுத்தாங்களா? ரைட், ஓகே. ஓகே, மிஸ்டர் சுதாகர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அமெரிக்கா. ஓ பைபாஸ், ஓ வாட்டர் மிலன் ஒரு கலை இருக்கு. நல்லா இருக்கும். பண்ணணும் எனக்கு ஹனிமூன் ரிஜினலா இருக்காங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து போனவங்களால தானே அதை வச்சு பாவங்கள் சொல்ல முடியும். கல்யாணம் ஆகி நான் ஹனிமூனே போகல, அதுக்குள்ளே வாழ்க்கையில வந்து ஒரு குழந்தை வந்து எங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அதனால பாவங்கள் எங்களால பண்ண முடியாது. இவனாவது ஏதோ கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வந்தான், நான் அது கூட போல. இதுவே பெரிய பாவங்கள் ஆயிடுச்சு. ஆமா, அதுவே பெரிய பாவங்களா போயிடுச்சு. ஒரு ட்ரையல், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா மாற போறீங்கங்க. சுதாகர் அவர் தான் வைஃப். சரி வா, என்ன பண்றது?
ஒரு மாதிரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சரிங்க, எங்க ஹனிமூனுக்காக வந்திருக்கோம், கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கோம். சரி, வாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். சுத்தி பார்க்க போமா? சரி வாங்க. இந்த பாத்தீங்களா, அங்க பாரு. இதுதான் வந்து தொப்பி தூக்கும் பாறை. தொப்பி தூக்கி போடுமா? ஆமா, தொப்பியை தூக்கி போடும். என்ன இங்க வச்சு ஒரு போட்டோ எடுங்களே. தொப்பி தூக்கு பாறையில வச்சு நான் என்ன போட்டோ எடுக்கிறது? எடுங்க, எடுங்க. ஓகே. எங்க எங்க எடுத்துட்டமா. இடியாப்பம் விக்கிறாங்க, வாங்கி கொடுங்க. இடியாப்பம் நீ கொடைக்கானல் வந்தியா நீ? இடியாப்பம் வாங்கி கொடுங்க. சரி, நான் இடியாப்பம் வாங்குற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூங்க. ஓகே, அடுத்ததுக்கு போமா? அடுத்து போமா? குணாபுகாய் போணுமா? இல்ல வேணாம். குணா குகை போமா? போறது நல்லா கொண்டாங்க. வாங்க போவோங்க. பரவாயில்ல பொடி. நீங்க எனக்கும் மஞ்சுமல் வயசு மாதிரி போய் குதிச்சு பார்க்கணுங்க. வாங்க போவோம். அங்க போய் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் பாட்டு எடுக்கணுங்க. அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு போட்டு கேட்லாம் போட்டு வாங்கங்க. அதையே எடுத்து போறீங்க. மேடம், நீங்க குதிச்சு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் மேடம். இப்போ வந்து அவரு ஹனிமூனுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு அவர் தனியா போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் சமாளிக்கிறார் மேடம். இப்போ வர்றாரு. எங்க வாங்க. இப்படியே பண்றாங்க. எங்க எங்கங்க 10 நிமிஷத்துல வர்றேன் நீங்க 1 மணி நேரம் எங்க போனீங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்க. என்னன்னு சொல்லுங்கங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்க போனீங்களா? அங்க ஒரு ஏடிஎம் அங்க கூகுள் பே யூபிஐ எல்லாம் இருக்கு. அப்புறம் எங்க எடுக்க போறீங்க? அங்க போயிட்டு அப்புறம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் நான். ஏங்க நான் பேச வர்றப்பலாம் திரும்பி போறீங்க? திரும்பலையே. மேல ரூட் நல்லா இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் இங்கிட்டு வரப்ப இங்கிட்டு திரும்புறீங்க. ஏம்மா எதுக்குங்க திரும்புறீங்க? என்ன பண்ணுங்கற பையா? குளூர்னால குளூர் ரொம்ப தாங்க. அதுக்கு பொட்டு ஒண்ணு போட்டுட்டு வந்து ஸ்வெட்டர் போட்டு வந்திருக்கீங்க. சரி வாங்க போவோம். நானும் போய் ஸ்வெட்டர் போடுறேன். வாயா. இல்ல பொட்டு போட கூடாதுமா. இது இன்னும் வரல. அப்புறமா அடிப்பாரு. ஆமா, இவங்க வேற படம் எல்லாம் ரெடி. அப்ப நாங்க சொன்னப்ப டக்குனு போய் பண்ணிட்டு வந்துறலாம். அப்படியா? ஆமா, ஆனா ரிலீஸ் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போயிடும். சூப்பர். ஓ அதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்கு தான் வெயிட்டிங். சாம. வெரி குட். அவரு இப்ப டயங்கரம் ஷூட் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டரை பார்க்கும்போதே செமையா இருக்கு. ஆ. எப்படி இருக்கு? அதாவது உங்களுக்கு கிடைக்கிற அந்த லவ், சப்போர்ட் அண்ட் அந்த என்கரேஜ்மெண்ட் அதே மாதிரி அந்த டீமுக்கும் கிடைக்குது. விஜய் சித்து vlogsக்கும் கிடைக்குது. சோ எப்படி இருக்கு? How do you feel for your friend? ரொம்ப ஏன்னா சித்து வந்து உண்மையா சொல்லப்போனா நாங்க கூட கொஞ்சம் லேட்டு. அவர்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இந்த சேனல் நாங்க ஒர்க் தேடி போறப்பவே அவர் வந்து பிராங்க் பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ இதுவே லேட் என்ன கேட்டா அவருக்கு எப்பவோ கிடைச்சிருக்கணும் அந்த ரெகக்னிஷன். இப்ப கிடைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு கண்டிப்பா அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய படமும் வரப்போது அவருடைய டைரக்ஷனும் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. சோ ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you சார். Thank you. நீங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? உங்களை பத்தி நல்ல விஷயங்களாவே தான் எங்களுக்கு தெரியுது. நீங்க அவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு. ஓகேயா? அந்த டாஸ்க்ல உண்மையை மட்டுமே சொல்லணும். ஓகே? ரெண்டு லைட் எரியும்யா, ரெட் லைட் அண்ட் கிரீன் லைட். ரெட் லைட் எரியும் போது நெகட்டிவா பேசணும், கிரீன் லைட் எரியும் போது பாசிட்டிவா பேசணும். சரி ஓகே. உண்மையா இருக்கணும். ஓகேயா? கிரீன் லைட் ஃபார் சுதாகர். கோபி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். ரொம்ப நல்ல பையன். வந்து ரொம்ப ஹானஸ்டா இருப்பான். அவன் வந்து நெருப்பு மாதிரி. அநியாயத்தை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து கோவப்பட்டுருவான். அந்த மாதிரி ரொம்ப இதா இருப்பான். அந்த கோவம் வந்து அது நெருப்பு இருந்தா எல்லாருக்கும் தீப்பற்றி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவன் 5 வீட்டு முன்னாடி போயிடுவான். அன்னைக்கு யார் நிக்கிறது? ஒரு பாட்டு பண்ணிட்டு தீப வச்சுட்டு போயிடுவான். நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல எவ்வளோ ஆமா அது ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கோபி வந்து அதை கொஞ்சம் குறைக்கணும். அதை கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு இதுலயே அதான் கோபிங்கிறது அதான். கோபி அதையும் மாத்த முடியும். அது மாத்தக்கூடாது. கோபி கேரக்டர் தான். அது அப்படி மாத்தாம இருக்கிற தான் கோபி. மாத்திட்டாங்கன்னா அது வேற யாரும். அதனால ரொம்ப இதா இருக்கும். சூப்பர். சூப்பர். இப்போ நீங்க அறிவுங்கிறதே இருக்க மாட்டேங்குது. அவன் தான் கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு கேம்னு சொல்லி பண்ணுன்னு சொன்னா நீ இஷ்டத்துக்கு என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன நினைப்பாங்க ஊர்ல உள்ள மக்கள்? அதுல ஒருத்தர் கோபினா இங்க கோபிகாங்கிறான். இந்த காமெடியில நான் ஸ்கூல்ல பண்ணி பார்த்திருக்கேன். இங்கவும் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சுதாகரை பத்தி சொல்லணும்னா வந்து சுதாகர் வந்து ரொம்ப
அதாவது நட்புக்கு இலக்கணமா அது சுதாகர் தான். நட்புக்கு டிக்ஷனரியில போய் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா வந்து தமிழ்ல வந்து சுதாகர் அப்படின்னு இன்னொரு பேர் சேர்க்கலான்ற அளவுக்கு சுதாகர் வந்து நல்லவன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. செய்யாத அயோக்கியத்தனம் கிடையாது. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா முள்ளமாரித்தனமும் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த அக்மார் நல்லவன், தரமான நல்லவன். அந்த அளவுக்கு ஒரு நல்லவனை வந்து நீங்க வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. உண்மையை சொல்ல போனா வந்து வண்டி ஓட்டுறப்பெல்லாம் சூப்பரா ஓட்டுவான். கார் ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டா சுதாகர், அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தை உடனே மாத்திர வண்டி ஓட்ட தெரியல அவனுக்குலாம் அப்படிமா வரவன் போறவங்கலாம் அசிங்கமா திட்டிகிட்டே போவான். நிறைய நெகட்டிவ் சொல்ல ஆசைப்படுறீங்களா? உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்கல்லப்பா. சூப்பர், ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துலாம். உண்மையை பேசிருக்கீங்க. இந்த மாதிரி விளையாடுறவங்க அவங்க கை ஊற்றிக்கலாம்ல. ஓ இந்த வீடியோ யாரும் இல்லை வரலையா? Thank you so much. இது மாதிரி நீங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸா இருக்கட்டும், படங்களா இருக்கணும் பண்ணணும், எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஒரு பாவமான வார்த்தை. ஆனா இது இப்ப கேட்டா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க அதை சேஞ்ச் ஓவரே கொடுத்துருக்கீங்க. Thank you so much for joining us. Thank you. Thank you so much. Thank you. அவ்வளோதானா? Thank you sponsor. சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது இப்பதான் ரீசெண்டா தான் நடந்திருக்கும் போல இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இது ஏதோ அவார்டு ஒருத்தர் அவார்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இது பரிதாபங்கள் மட்டும் இருக்கு. நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த கிரீன் லைட் ரெட் லைட் அது நல்லா கழுவி ஊத்திக்கலாம். நல்லா இருக்கு. ஓபி சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.